பள்ளிக்கரணையில் உள்ள குடியிருப்பு பகுதியை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள காயிதே மில்லத் நகர், காமாட்சி அம்மன் நகர் பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 5 நாட்களாக மழைநீர் தேங்கியுள்ளதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழைநீரில் விஷப்பூச்சிகள் உள்ளதால் ஒவ்வொரு நாளையும் அச்சத்துடன் கழித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் இதனை கவனத்தில் கொண்டு மழைநீரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே இந்த செடி இதெல்லாம் நிற்கிறதுனால இந்த காவா மலையாச்சும் நடந்து போவோம். அந்த காவா மலையும் முள் வளர்ந்து காவா மலை இருக்கிறதுனால அந்த காவா மலையும் நடக்க முடியல எங்களால். இந்த செடிக்குள்ளே பாம்பு பூச்சி எல்லாம் வருது, சொல்லவே வேணாம், எல்லாமே இருக்குது. பசங்களை வச்சுட்டு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று தண்ணி போகிறதுக்கும் வழி பண்ணணும், இல்லைனா இந்த செடியாச்சும் கொஞ்சம் அகற்றுனா நல்லாயிருக்கும் எங்களுக்கு போகிறதுக்கு. அது மட்டும் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. படிக்கிற பசங்க உள்ளே இருக்காங்க, ஸ்கூலுக்கு போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்து விடலனா கூட அந்த செடிகளை அகட்டிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். தண்ணி வர ஸ்மெல் அடிக்குது, அந்த செடி எடுத்து எங்களால் கையில் போட முடியல, கையெல்லாம் அரிக்குது வேற. எங்களுக்கு வருஷம் இதுதான் பிரச்சனையே, வேற எதுவுமே கிடையாது. இந்த ஒரு இடம் மட்டும் தண்ணி வரும், அதை திறந்து விடுவாங்க, 1 வீக் ஆகும். செடிலாம் வராது. இந்த இடம் ரொம்ப செடி அதிகமாக இருக்குது. இந்த முள்ளும் நாங்கள் வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருந்தோம், மழை காலம் வரப்போகுது, இந்த முள்ளை எடுங்க. ஏன்னா இந்த காவை தான் எங்களுக்கு நாங்கள் நடக்கிறதே, தண்ணி வந்தாலே இந்த காவா மேலே தான் நடந்து போவோம். ஸோ இது கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. கார்பரேஷனில் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக வர கொள்ள ஈஸியாக இருக்கும். இந்த செடிங்களை எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.